அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சற்று முன்னர் சரணடைந்தார் தேசப்பந்து தினகோன். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தினகோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தினகோனுக்கு சொந்தமான கோகந்தரவில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று இவ்வாறு பிற்பகல் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்த சில சந்தேகத்திற்குரிய பொருட்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தினகோனை தேடுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் 4 விசாரணை குழுக்களை நியமித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேசப்பந்துவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையாலே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவ்வாறு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது. இந்த நிலையில் தேசப்பந்து தினகோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை குழுக்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இந்த 4 குழுக்கள் நேற்று முதல் விசாரணைகளை ஆரம்பித்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு மேலதிகமாக குறித்த குழு விசாரணைகளை ஆரம்பித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெலிகம பலேன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலே முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தினகோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே தேசப்பந்து தினகோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தினகோன் இன்று சற்று முன்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.